ஆதிச்சநல்லூரில் இந்த பரம்பு ஆதிச்சநல்லூர் பரம்பு என்று சொல்லப்படுகிற இந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போ என்ன பார்த்துட்டோன்னா ஒரு ஒரு டேக்கன்னு சொல்லணும் இந்த பறவையை. இந்த பறவை தான் உயிரோடு அழகாக இந்த காட்சியை பார்த்துட்ருக்கு. நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பட உடைய இந்த பகுதி தான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நம்ம கொண்டு போகலாம். அது தூரத்தில் தெரிஞ்ச பாருங்கள், இருப்பு பாதையினுடைய அந்த மின்சார கம்பங்கள். அங்கே தான் வந்து தொடக்கத்தில் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்குமான இருப்பு பாதையை அமைக்கிற போது தான் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக 1824 வாக்கில் 25 வாக்கில் இந்த இடத்த வந்து அகழ்வாய்வு ஆராய்ச்சி செய்வதற்கான வித்திட்ட அந்த நாள். ஏன்னா இங்கேருந்து அந்த கற்கள் அதெல்லாம் அந்த பாதை அமைப்பதற்கான கற்கள் போன்று எடுக்கிற போது இது வித்தியாசமான ஒரு இடமாக இருக்குது. இது குன்று மாதிரி இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் பரம்புன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் புதுசாக இப்போது எடுக்கப்பட்ட இடமா இருக்குது. அதுக்கான தமிழக அரசோ இது அதுமாதிரி ஏஎஸ்ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. மேற்கூரையிட்டு கண்ணாடி எல்லாம் அமைத்து உள்ள அந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் அப்படியே இருக்குது. இதுதான் சரியானதாக இருக்கும். இதை கொண்டு போயிட்டு மியூசியத்தில் வைக்கிறது அல்லது இதை கொண்டு வந்து வேறொரு இடத்துல போய் வைக்கிறது அப்படின்றத காட்டிலும் இதே இடத்துல இதே கட்டமைப்பில் அதே தனத்தில் அந்த தனம் மாறாமல் அப்படியே வைத்திருக்கக்கூடிய அற்புதத்தை இவங்க பண்ணி வச்சுருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இங்கே இந்த பகுதி தான். நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி. இது எதிர் திசையில் அவங்க பார்த்தோம்னா மழை தருது. அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அது ஷெட்டுன்னா அந்த தென்னை ஓலையால் வேயப்பட்டு மழையெல்லாம் பொழியக்கூடாதுன்றதுக்காக தார் பையெல்லாம் போட்டு சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்கள். இந்த இடம் இந்த அகழ்வாய்ச்சி செய்யப்பட்ட இந்த மேட்டு பரம்புக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பரம்பு. அது என்னென்னா தாமிரபரணி ஆற்றினுடைய படுகையில் இருக்கக்கூடிய பரம்பு. அங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது. இது புளியங்குளம் மக்கள் வணங்குகிற ஒரு தெய்வமாக இருக்குது. இது வந்து யாரோ தனியார் வந்து குலதெய்வமாக அவங்க கட்டி அமைச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் ஆற்று படுக்கிறதுனால வந்து குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதோ வணங்குவது என்பதற்கான ஒரு கட்டமைப்பில் அந்த கோயில்களை கட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஏஎஸ்ஐ அகழ்வாராய்ச்சி செய்திருக்கிறது. அரிதான அற்புதமான விஷயங்களை அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம். என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா ஒரு 2 அடி மேம்போக்கான இடத்துல தோண்டுகிற போது சிறிய சிறிய பானைகள், கருப்பு சிவப்பு பானைகள் தவிர்த்து 3500 ஆண்டுகளுக்கும் முற்பட்டதான ஒரு மக்கள் வாழ்ந்த நாகரிகம் கொண்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பொருட்கள், புழங்கு பொருட்கள் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். மண்ணால் சார்ந்த புழங்கு. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அதுக்கடுத்து ஒரு 4 அடி அப்படி தோண்டோம்னா இன்னும் பெரிய பெரிய பானைகள், மூடு வகையான பானைகள், சிறிய கழுத்து பகுதி சிறிய அளவு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய பானைகள் என்பதான அழகான பானைகள் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். அதற்கும் அடுத்த கீழ்நிலையில் ஒரு 8 அடி அளவுக்கு ஆழத்தில் அதிகமாக தோண்டியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா நெல் தானியங்கள் மகி போயிருக்கக்கூடிய அந்த தவிடு, உமி போன்றவர்களெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் அந்த பானைகளில். அதில் தங்கம் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் ரொம்ப கூடுதலான சமாச்சாரம். அவைகளை செய்திருக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். இப்போ அது வந்து அனுமதிக்கலை, உள்ளே போகிறதுக்கெல்லாம் அனுமதிக்கலை. அதையும் மீறி கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்பதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் கிடைச்சிது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம். இதே போல் இந்த சொன்னாங்க அவங்க, இது இங்கே போய் பாருங்கள் சார், கண்ணாடியெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க, அதே போல் தான் அங்கேயும் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உள்ளவே இது வந்து அரசு முன்னெடுக்கிற மிக ஆகச்சிறந்த பணியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பிட்ட இந்த பகுதியில் கிடைக்கிற பொருட்களை எல்லாம் தொடக்கத்தை வந்து பார்த்தோம்னா எக்மோரில் மியூசியத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. ஏதாவது பார்க்கணுன்னா நம்ம எக்மோரில் போய் பார்க்கணும். அப்படி அல்லாமல் அந்த புழங்குத்தன்மை கொண்ட மக்கள் வாழ்ந்த பகுதியிலே என்ன புழங்குத்தன்மையோடு இருந்தார்கள் என்பதற்கான அந்த விஷயங்களை அப்படியே மிக அழகாக கண்ணாடி போன்றவர்களெல்லாம் போட்டு ரேம்ப்பு போட்டு நடப்பதற்கான பாதைகள் அமைச்சு அதை கொண்டு போய் பார்ப்பதற்கான அழகியதான ஒரு தளத்தை அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. உள்ளளவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் பல இடங்கள் இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு விஷயத்தை இப்போ கூட இங்கே புதுசாக இது முடித்த பிறகு இங்கே தோண்டியிருக்கிறாங்க. இங்கேயும் பல்வேறு விதமான பானைகள், முதுமக்கள் தாழிகள் எல்லாமே இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா அது வந்து மழையால் வந்து சேதமடைஞ்சதுன்னா உள்ள தண்ணிக்கு நிரம்பி பெரிய தொந்தரவு ஏற்படும்ன்றதுனால நல்ல மழை நீர் உட்புகாத வண்ணம் தார்பாயெல்லாம் போட்டு அழகாக அதை பாதுகாத்து வைக்கிறாங்க. இங்கே ஒரு நாள் அவர் 7 பேர் வந்து இதுக்காக அரசு நியமித்திருக்க தற்காலிகமான பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அழகாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. உள்ளது பெரிய மகிழ்ச்சி. இன்னும் பல இடங்கள் அவள் திட்டமிட்டு அகழ்வாராய்ச்சி செய்தால் மிக ஆகச்சிறந்த ஒரு
வாழிட பகுதி. நம்முடைய தமிழருடைய தொன்மையை அடையாளம் காணுகிற கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிமு காலங்களில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் நாகரிக வளர்ச்சியில் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற தன்மையிலெல்லாம் எப்பேற்பட்ட பெரும் சிறப்பு வாய்ந்த வாழ்வியல் முறையை வாழ்ந்தார்கள் என்கிற விவரங்கள் எல்லாம் இந்த இடம் கொண்டிருந்தது என்பதை உணர்ந்து தமிழகம் மட்டுமில்லை, தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பிற இனத்தவர்களும் கூட இங்கே வந்து சுற்றி பார்க்கிற ஒரு பெரும் தலமாக இது மாறும் என்பது எல்லளவு சந்தேகமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி.